பக்தி கேஃப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கஜலக்ஷ்மி. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முருகர் கோயில் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான முருகரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். முருகர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய சஷ்டி, அதுவும் வளர்பிறை சஷ்டி. இந்த சுக்லபட்ச சஷ்டி அன்னைக்கு யாரெல்லாம் விரதம் இருந்து முருகரை வழிபாடு செய்கிறோமோ சகலமும் கிடைக்கும்னு நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த கோயில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோவிலில் சஷ்டி அன்னைக்கு எல்லா கோயிலையும் நடக்கிற மாதிரி அபிஷேகம், அலங்காரம், பூஜை எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இந்த கோயில் இன்னொரு கூடுதல் விசேஷமாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்கே உரியதான அந்த சிகப்பு கலர் துணி, செவ்வாவுடைய ஆதிக்கம் நிறைந்த சிகப்பு கலர் துணி அந்த கோவில் வளாகத்திலேயே அவங்களே கொடுக்குறாங்க. அந்த துணியை வாங்கி நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணி முருகர்கிட்ட அந்த துணி மூலிமா நம்ம சங்கல்பம் கொடுத்து அவங்க பூஜை பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த துணியை எடுத்து அங்கேயே ஒரு கட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம அதை கட்டிட்டு வரும்போது ஒரு மாதம், அதாவது நம்ம சைடில் வச்சுருப்பாங்க கட்டை, முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு முழுவதுமே இரவு பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே கட்டியிருக்க அந்த துணி ஒரு 10 கட்டையாக இருந்தாலும் அதில் அத்தனை துணி கட்டியிருப்பாங்க. ஒரு ரோக்கே பார்த்திங்கன்னா குறைஞ்சது 500 பேராவது கட்டியிருப்பாங்க. அந்த துணியை கொண்டு வந்து சாமிக்கு முன்னாடி வச்சுருவாங்க. அந்த கட்டையை அப்படியே லைனாக அந்த சஷ்டி முழுவதுமே அந்த துணியை நம் முருகப்பெருமான் நேரில் பார்த்து நம்மளுடைய குறைகளை தீர்க்கிறதா அங்கே சொல்லக்கூடிய ஐதீகமாக இருக்குது. நானும் ஒரு 3 முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருப்பார் முருகர். நம்ம கர்மவினைக்கு ஏற்ப சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். அதில் இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னா, அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தலை விரிச்ச மரங்கள், செடிகள் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு மூலிகை தண்ணி வச்சுருப்பாங்க முருகப்பெருமாளுக்கு கருவறைக்கு பின்னாடியே. அதை நம்மளும் வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியை கொண்டு போயும் 108 முறை இல்லை 11 முறை அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது அதுவும் ஒரு விசேஷ பலனை கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டணம் வாங்கிட்டு நமக்கு அந்த துணி கொடுப்பாங்க, ஒரு அர்ச்சனை மாதிரி பொருட்களோடு. அதை வாங்கி சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களோட வேண்டுதல், உங்களோட சங்கல்பம் அனைத்துமே நீங்கள் வச்சுட்டு அந்த துணியை மனதார ப்ரே பண்ணி நீங்கள் கட்டிட்டு அடுத்த சஷ்டி வரும்போது திரும்பவும் நீங்கள் அந்த கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த கார்டில் இருக்க நம்பரை கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த துணியை கழட்டி சாமியோட பாதத்தில் வச்சுட்டு திரும்ப நீங்கள் வேண்டிக்கிட்டு வரும்போது உங்களுடைய கர்மவினைக்கு ஏற்ப சீக்கிரமாக அது நிறைவேறிடும். இன்கேஸ் அது நடக்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கும் திரும்பவும் போய் அதே மாதிரி துணியை நீங்கள் கட்டிட்டு வரணும். ஏற்கனவே அந்த துணி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த துணியை நீங்கள் கொண்டு வந்து உங்களோட வீட்டு பீரோவில் வச்சுக்கலாம். உங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை துணி கட்டியிருக்கீங்க, எத்தனை துணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்களோ அந்த துணியை கொண்டு போயிட்டு நீங்கள் கடல்லையோ இல்லை நீர்நிலையிலையோ செலுத்திடலாம். செலுத்தும் போது நம்மளோட வேண்டுதல் நிறைவேறிச்சு பார்த்தீங்களா, அது செலுத்தினதுக்கப்புறம் நீங்கள் சாமிக்கு வந்து பால் அபிஷேகமோ உங்களால் முடிஞ்ச என்ன பிரசாதமோ பண்ணி நீங்கள் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறி அது அப்படியே நிலைச்சி இருக்கக்கூடிய தன்மையும் நமக்கு இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சொல்கிறாங்க. அங்கே நாளுக்கு நாள் வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்கறதுனால அவ்வளோ ஜனம் வருது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது இருக்க அவ்வளோ க்ரௌடு வருது. இங்கே சென்னையில் இருக்கக்கூடியவங்க வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை போயிட்டு வாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அதே மாதிரி இந்த கோவில் இன்னும் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நமக்கு செவ்வாய் ஓரை இருக்குது பார்த்தீங்களா, காலைல 6லேருந்து 7, சாயந்தரம் 1லேருந்து 2. கோவில் எப்படியும் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சஷ்டி வரக்கூடிய நாள் இல்லை செவ்வாய்க்கிழமை இல்லை சஷ்டி நாள் அந்த மாதிரி நாளில் முழுவதுமே திறந்து இருக்கும். செவ்வாய் ஓரையிலையும் உங்களுக்கு பூஜை நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தெய்வங்களும் இருக்காங்க. துர்க்கை அம்மன்லேருந்து, ஆஞ்சநேயர்லேருந்து, ராமர்லேருந்து, பெருமாள்லேருந்து எல்லாருமே அங்கே இருக்காங்க. கால பைரவர் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு கோயிலுக்கு போனாலே எல்லாரையும் பார்த்து ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். நம்மளோட வேண்டுதலையும் அங்கே வச்சுட்டு வரலாம். முருகர் சொல்லவே வேணாம். நம்ம முருகர் எங்கே இருந்தாலுமே நமக்கு அவ்வளோ அழகாக அற்புதமாக அவ்வளோ காட்சி கொடுப்பாரு. நம்ம வேண்டிய வரத்தை எல்லாமே நம்ம கேட்கவும் கேட்காமையும் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வேண்டி வணங்கிக்குங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு நான் ஒரு முறை சொல்கிறேன். சென்னையில் இருக்கக்கூடிய கொளத்தூர் குமரன் காலனியில் இருக்குது இந்த கோவில். பெரியார் நகரில் குமரன் காலனின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அங்கே இருக்குது. நான் வேணாலும் அட்ரஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஒரு முறை போயிட்டு வாங்க. முடிஞ்சவங்க 6 சஷ்டி கூட நீங்கள் போயிட்டு வரலாம். எப்பேற்பட்ட ரொம்ப நாள் நடக்காத பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். வேலை, முருகர்னா என்ன? வேலை, குழந்தை, கல்யாணம், கடன், நோய்
இது எல்லாமே தீர்க்கக்கூடியவர் நம்ம முருகர். வாய்ப்பு இருந்தால் எல்லாருமே ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நமக்கு எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். இந்த கோவிலில் ஐயர் அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு முழுவதுமே ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுப்பாரு. அந்த மந்திரத்தை அங்கேயே இருந்து நம்ம 6 முறை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மந்திரம் கண்டினியூஸாக சொல்ல மாட்டார். ஒரு 1/2 hour ஒன்ஸ் 15 minutes ஒன்ஸ் நமக்கு அந்த மந்திரம் சொல்லுவார். எல்லாருமே அங்கே வந்திருக்க பக்தர் எல்லாருமே அந்த மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரம் சொல்லும்போது அவர் சொல்லுவார், 3 முறை சொன்னீங்கன்னா 6 முறை சொன்னீங்கன்னா நமக்கு இந்த பலன் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி நம்ம முருகருக்கு முன்னாடி உட்காந்து ஓம் சரவண பவா சொல்லலாம். நம்ம 108 முறை 1008 முறை சொல்லும்போது கடவுள் முன்னாடி உட்காந்து நம்ம சொல்லும்போது அதுக்கு அதீத பலன் கிடைக்கும். அங்கே உட்காந்து நம்ம சண்முக கவசம் படிக்கலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். இதெல்லாம் நமக்கு படிக்கும்போது அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி முருகருக்கு பிடிச்ச பாடல் பஞ்சாமிர்த பாடல். அந்த பாடலுமே கூட நம்ம அங்கே உட்காந்து கூகுளில் இருக்கும், இல்லை புக்கு இருக்கும், அந்த புக்கை வச்சுட்டு நீங்கள் படிக்கும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும். அதே மாதிரி அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நமக்கு பிரசாதம் அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களால் முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க அங்கே போய் கொடுங்க. அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் உரையில் பூஜை பண்ணுறவங்க, செவ்வாய்க்கிழமை வரக்கூட ராகு காலம் 3 நாள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி டைமில் கூட முருகரையும் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம துர்க்கை அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கால பைரவரும் இருப்பார். அவரையும் நம்ம தரிசனம் பண்ணும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும். அதே மாதிரி முருகருக்கே உரிய உங்களால் முடிஞ்ச என்ன மாதிரி தானம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தானம் கொடுக்கலாம். முருகருக்கே உரிய பூ மலர்கள் இருக்குது பார்த்திங்களா, நமக்கு மறிக்குழந்து, செண்பகப்பூ, அரளிப்பூ, இது எல்லாமே நம்ம முருகருக்கு வாங்கி கொடுக்கும்போது நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்துமே முருகப்பெருமாள் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சாமி தரிசனம் பண்ணி முடித்து வெளியில் இன்கேஸ் நீங்கள் விரதம் இருந்து போகிறீங்க, விரதம் இருந்து இந்த பரிகாரம் பண்ணும்போது அதீத பலன் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது வெளியில் யாருக்கா தானம் கொடுங்க. தானம் ஒருத்தருக்கு தானம்ன்றது சாப்பாடு டிஃபன் அந்த மாதிரி இல்லை. உங்களால் முடிஞ்ச ஒரு பிஸ்கெட் பேக்கெட், இல்லை ஒரு வடை விற்கும் பார்த்தீங்களா, ஒரு 10 ரூபா இருக்குமா ஒரு வடை, அந்த வடை கூட வாங்கி 3 பேருக்கோ 6 பேருக்கோ நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த கோவிலில் நீங்கள் வலம் வர்றதும் பார்த்தீங்கன்னா 6 முறை வலம் வாங்க. அந்த கோயிலுன்னு இல்லை, எந்த முருகர் கோயிலுக்கு நம்ம போனாலுமே 6 முறை வலம் வரணும். அதே மாதிரி 6 விளக்கு போடணும். ஊதுவத்தி வலம் வர முடியும், உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஊதுவத்தி ஏற்றி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வலம் வரலாம், இது பண்ணலாம். அதே மாதிரி முருகரோடைய கோவிலில் ஈவினிங் இரவு பூஜை இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த பூஜைக்கு சாம்பிராணியும் குங்குலியமும் வாங்கி கொடுக்கும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும். அந்த குங்குலியம் வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் அர்ச்சகர்கிட்ட சொல்லுங்கள், இரவு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். அந்த இரவு பூஜைக்கு நம்ம அதை போடும்போது நம்ம வாழ்க்கையில் அமைதியும் எப்படி சொல்கிறது, நிம்மதி எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. முருகர் கோயிலில் அதை வாங்கி கொடுக்கும்போது அதீத பலனை கொடுக்கும். நான் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.